ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு குட் நியூஸ். திருத்தப்பட்ட விதிகள், மத்திய அரசு அறிவிப்பு. வாங்க டீட்டெயில்ஸை பார்க்கலாம். வாடகை தாய் மூலம் குழந்தை பெறும் அரசு ஊழியர்களுக்கு 180 நாட்கள் மகப்பேறு விடுப்பு வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதற்காக 50 ஆண்டு விதிகள் மாற்றப்பட்டுள்ளன. மத்திய சிவில் சர்வீஸ் விதிகள் 1972 சட்டம் திருத்தப்பட்டு இந்த 6 மாத விடுப்பு விதிமுறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின்படி வாடகை தாய் மூலம் குழந்தையை பெறும் தாய்க்கு 180 நாட்களும் மகப்பேறு விடுப்பும், குழந்தையின் தந்தைக்கு 15 நாட்களும் விடுமுறை அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முறைப்படி வாடகை தாய் மற்றும் அவர் மூலம் குழந்தை பெறும் தாய் ஒருவர் அல்லது இருவரும் அரசு ஊழியர்களாகவும், 2க்கும் குறைவான குழந்தைகளை கொண்டவர்களுக்கும் 180 நாட்கள் மகப்பேறு விடுப்பு வழங்கப்படும் என மத்திய அரசு ஊழியர் நலத்துறை அறிவித்துள்ளது. வாடகை தாய் மூலம் குழந்தையை பெறும் தந்தை அரசு ஊழியராக இருந்து 2 குழந்தைகளுக்கு குறைவாக இருந்தால், குழந்தை பிறந்த 6 மாதங்களுக்குள் 15 நாட்கள் விடுப்பு எடுக்க புதிய விதிகள் அனுமதிக்கின்றன. அது மட்டுமின்றி மத்திய குடிமைப் பணிகள் புதிய விதிகள் 2024 படி வாடகை தாய் 2 குழந்தைகளுக்கும் குறைவாக இருந்தால் குழந்தை பராமரிப்பு விடுப்பு எடுக்க அனுமதிக்கப்படுகிறார். தற்போதுள்ள விதிகளின்படி ஒரு பெண் அரசு ஊழியர் மற்றும் ஒற்றை பெற்றோராக இருக்கும் ஆண் அரசு ஊழியர்களுக்கு அவர்களின் மொத்த பணிக்காலத்தில் அவர்களின் 2 குழந்தைகளின் கல்வி, சுகாதாரம் மற்றும் பிற தேவைகளுக்காக 730 நாட்கள் பெற்றோர் விடுப்புக்கு உரிமை உண்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.